நம்மளை பொறுத்த வரைக்கும் நாம எல்லாருமே ஒண்ணுதான், நாம எல்லாருமே சமம் தான். அதனால என் நெஞ்சில் குடி இருக்கும். டிவிகே மாநாடு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சுது. என்ன மாநாடு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பல நியூஸ் சேனல்கள் நெகட்டிவாக வந்து வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க. இதுல தப்பா இங்கிலீஷ் வேற. ஏன் அதையும் தாண்டி சில பேர் டிவிகேக்கு டொனேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாலிமர் நியூஸ்க்குலாம் டொனேட் பண்ணியிருக்காங்க. சொல்லவே இல்லை. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிவிகேவோட மீம் ரியாக்ஷன் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் உண்மையாலேயே விஜயோட தொண்டனாக இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் வந்து மென்ஷன் பண்ணிட்டு போயிருங்க. இதெல்லாம் அந்த பெருமையா? கடமை, ஒவ்வொருத்தருடைய கடமை. ஓகே, ஃபர்ஸ்ட் வீடியோக்குள்ளே போகலாம். 10 years before in Viluppuram, he was insulted and bullied. Now in Viluppuram, French can art that run to stamp off. டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் இப்படி இருக்கணும். எங்கே நம்ம ஒரு இடத்துல அடி வாங்கினோமோ அதே இடத்துல வந்துட்டு அத்தனை பேர் ஆதரவோடு உள்ளே வர்றது அப்படிங்கிறது சும்மா இல்லை. விஜயனே வந்து எதிர்பார்த்திருக்க மாட்டார்னு நினைக்கிறேன் அவ்வளோ கூட்டம் வரும் அப்படிங்கிறத. ஏன்னா அவர் ரேம்பில் நடந்து வரும்போதே அவர் கண்ணெல்லாம் வந்து கலங்க ஸ்டார்ட் ஆகிருக்கும். இதே மாதிரி இருங்க பாய் மூமெண்ட் நம்ம லைஃப்லேயே இந்த மாதிரி நடந்தால் நல்லா தான் இருக்கும். அது எங்க இருக்கு? நெக்ஸ்ட் டிவிகே விஜய் மாநாடு மீட்டிங், மோர் தென் 8 lakh people attended. That is Rocky vs KGF. மாநாடு பிளான் ஸ்டார்ட் பண்ண பிறகு நிறைய பேர் கமெண்ட் சொன்னாங்க இந்த மாதிரி கூட்டம்லாம் அவ்வளோக்கா வராது. ஆனா என்கிட்ட இருக்கிற கூட்டம் நான் சேர்த்த கூட்டம் இல்ல, அன்பாலே தானா சேர்ந்த கூட்டம். ஏன் அதையும் தாண்டி இன்னும் சில பேர் வந்துட்டு விஜய் போய் யங்ஸ்டர்ஸ் நம்பியா வந்துட்டு அரசியலுக்குள்ள வராரு அப்படிங்கறதெல்லாம் கேட்டாரு. கேட்டல பார்த்தல புரியுதா? நீ குரல் கொடுத்ததுக்கே இத்தனை அடி உழுகுதே, நான் குரல் கொடுத்தா எத்தனை அடி உழும் தெரியுமா? இந்த சவால் விடுறது செங்கல் பிரிக்கிற வேலையெல்லாம் இங்க வேண்டாம். பட் ப்ரோ, El Dorado. that real படையப்பா moment. ஏன்னா விழுப்புரம்ங்கிறத யாரால வர முடியுமோ அவங்க மட்டும் தான் வந்திருப்பாங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாடை கம்பேர் பண்ணும்போது கூட்டம் எவ்வளோ இருக்கும், எவ்வளோ சப்போர்ட் இருக்கும்னு நமக்கு இதுலயே தெரியுது. சப்போர்ட் பண்றது பிரச்சனை இல்லை, மக்கள் அவரை பின்னாடி முதுகுல குத்தாம இருந்தா சரிதான். வாங்கின காசுக்கு ஏணி சின்னத்துல ஒரு குத்து, உங்ககிட்ட வாங்கின காசுக்கு தென்னை சின்னத்துல ஒரு குத்து. லிட்டரலி வடிவேலு இஸ் மீ வென் அண்ணா அட்டாக்ஸ் ரூலிங் பார்ட்டி. இப்போ நம்ம கூடவே இருந்துகிட்டு இப்போ இங்க நம்மள ஆண்டுகிட்டு இருக்காங்க. எஸ், ஐ ரிப்பீட், நம்மளுடைய ஒரு எதிரி பிளவுவாத சக்திகள். என்னோட ரியாக்ஷனும் அப்படிதான் இருந்தது. ஆக்சுவலாக வந்து அண்ணா சொல்லியிருப்பாரு அவர் வந்து டீசென்ட் பாலிடிக்ஸ் தான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ நீங்கள் வந்துட்டு அவர் வந்து டைரெக்டாக மற்ற பார்ட்டிஸ் நேமை சொல்லியோ இல்லை மற்ற பார்ட்டிஸ் உள்ள மெம்பரை சொல்லியோ வந்து அட்டாக் பண்ணியிருப்பாரு நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் அந்த மாதிரி ஒரு ஸ்பீச் நடக்கலை. அப்போ லியோ டு கோ டு கரண்ட் ஆல் பார்ட்டிஸ் மேல் காண்டில் இருக்கும் அண்ணன் டேய். ஆமாண்டா, ஏன்டா உங்களுக்குலாம் அநியாயமா இல்லையாடா? அங்க மனுஷன் எவ்வளவு கஷ்டப்பட்டு போராடிட்டு இருக்காரு, நீங்க என்ன இன்னும் லியோ டு கோ டூன்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ப்ரோ officially declare a political war against the ruling party. Because I'm not a politician. I'm a soldier. TVK soldiers. ஐயா, நாங்க டிஎம்கேல இருந்து வந்திருக்கோம். எங்க தொகுதிக்கு எம்எல்ஏவா உங்களை தேர்ந்தெடுத்திருக்கோம். ரோடு போடுறது, டேங்கு கட்டுறதுன்னு நிறைய சம்பாதிக்கலாம். நான் டிவிகே கட்சிடா, என்னால வர முடியாது. தளபதிக்கு நான் பதில் சொல்லணும். ரீல் பார்க்க நல்லா தான் இருக்கு. அது வந்து ரியல்லியே வந்து அண்ணா வந்து எக்ஸிக்யூட் பண்ணார் அப்படின்னா வேற லெவல்ல இருக்கும். நான் சும்மாவே காட்டுன்னு காட்டுவேன், நீ காட்டுன்னு வேற சொல்ற. This is exactly happened today. TN politicians சொல்ல போனால் இதுதான் எக்ஸாக்டாக நடந்திருக்கும். எல்லா பொலிட்டீஷியன்ஸும் வந்து டிவிக்கு முன்னாடி நின்றுட்டு
இவன் என்னடா பண்ண போறான், இவன் என்னடா பேச போறான் அப்படிங்கறத ஆர்வமா பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. வாடாய மச்சி வாழக்கா பச்சி உடம்ப பிச்சி போட போறம் பச்சி. அண்ணா ஸ்பீச் மொத்தமா வேற ஆளா நிக்கிறியண்ணா. ஆனா எங்க ஆட்டம் வெறித்தனமா இருக்கும். அண்ணே பேசுனது போதுனே, வந்து வாத்தி கம்மிங் பாட்டுக்கு ஆடுங்கண்ணே. டேய் 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 மூஞ்சியும் மொகரையும். கூட்டத்துக்குள்ள இந்த மாதிரி நிறைய கோமாளிங்க இருக்கதான் செய்றாங்க, அது ஒன்றும் பண்ண முடியாது. டிஎம்கே ஏடிஎம்கே தமிழகத்துல நாங்க மட்டும்தான்டா தமிழக வெற்றி கழகம். இருங்க பாய். அண்ணா கம் வித் கதிரேசன் ப்ரோ வெர்ஷன் மேட். கதிரேசனோட ஸ்பீச் எப்படி இருக்கும்னு நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதுதான் லிட்டரலா அண்ணனோட ஸ்பீச்சாவும் இருந்துச்சு. 5000 கோடி எப்படி 5000 கோடி எக்ஸாக்டா அதே டோன் அதே மாதிரி மாடுலேஷன்ல தான் அண்ணா பேசிட்டு இருந்தாரு. அவர் இயல்பே அப்படியா கூட இருந்திருக்கலாம். யோ மிலிட்ரி டிஎக்கே ஐக்க அப்படிங்கிற மாதிரி சடனா வந்து பார்த்தா லோக்கி அண்ணா வந்து மார் வேஷத்துல இருந்திருக்காரு. ஐ மீன் அது லோக்கி அண்ணா இல்ல, லோக்கி அண்ணா மாதிரியே யாரோ ஒருத்தங்க அங்க இருந்திருக்கிறாங்க. லோக்கி அண்ணா இன் அண்டர் கிரவுண்ட் ஆப்ரேஷன் பொலிட்டிக்கலி பேக் மீடியா ஸ்ப்ரெட்டிங் நெகட்டிவ் அரவுண்ட் டிவி கேஸ் மாநாடு டிஎன் பீப்புள் கவர் யூ கைட் இட்ஸ் ஓவர் டோன்ட் ஃபூல் அரவுண்ட். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ? திருந்துங்கடா. இன்னைக்கு என்ன டே? சண்டே கொய்யால. இன்னைக்கு டிவிக்கு மாநாடு டேடா. அவன் இன்னும் திருந்தல மாமா. இப்போ மக்களே இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். டிவிக்கோட மீம் ரியாக்ஷன்ஸ்லாம் பார்த்தாச்சு. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே லைக்கு கமெண்ட்ஸ் எல்லாம் தட்டி விட்டுருங்க. அப்படியே உங்கள் டிவிகே மெம்பருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். until then bye from ஸ்ரீதர். பாய். கொம்புளா பூவை சுத்திடத்து இள ஒட்டு வச்சு